வணக்கம்மா. நீங்கள் எந்த ஊர்மா உங்கள் ஊர்? கருநிலம். கருநீலம். கருநிலம். இது என்ன காடு? இது காடு இதுப்பா. இது என்ன காடுன்னு சொல்கிறது? தான் இது ஃபாரஸ்ட்டு. என்ன ஊர் இது? ஊர் காட்டுக்கு காடு ஊர். இந்த ஊரா? இந்த ஊர் என்ன ஊருன்னு தெரியலப்பா. இது என்ன ஊருன்னு தெரியல. எதில் சேர்ந்த ஊருன்னு தெரியல. இது எதில் சேர்ந்த ஊர்மா? இது பாருங்க, காட்டு உள்ளேருந்து வராங்க பாருங்க, ஆடு மேய்ச்சிட்டு வராங்க உள்ளேருந்து. அது இந்த காட்டுக்குள்ளே தைரியமாக இதில் சிறுத்தைலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடு மேய்க்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆடு வச்சுருக்காங்க. இது காட்டுக்குள்ளே தான் மேய்க்கிறாங்க இவங்க. உள்ள சிறுத்தைலாம் இருக்கும், முயல், குரங்கு, புலி கூட இருக்கா? எல்லாம் இருக்கும். ஆனால் வெளியில் வரல. அது வெளியே வராது. பண்ணி வந்து சிறுத்தை, மயில், குரங்கு இதெல்லாம் தான் பார்க்க முடியும் எங்களால். அப்படிங்களா? ஓ, நான் வந்து வடபழனிமா, இங்கே செங்கல்பட்டுக்கு போகிறேன் நான். முள்ளமண்டி இருக்கு. இதெல்லாம் நம்ம இதில் வாழற இடம் இது. ஆமாம். ஏம்மா இந்த ஊர் பேர் என்ன? இந்த காடு பேர்? இது வந்து கூடலூர்னு வாங்க. கூடலூர். அப்பலே வந்து இங்கே மறைமலை நகரா? மறைமலை நகர். அப்படி மறைமலை நகர் அந்த பக்கம். இது இந்த காடு கூடலூர் காடு. கூடலூர். இது கலந்துபட்டு. அப்படியே கலந்துபட்டு. கண்ணலம். இது வந்து கரும்பூர். அப்படிதான் கொண்டமங்கலம். பட் இது எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அந்த காடு? ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா? ஃபுல்லாக இருக்கு. ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். சரிங்கம்மா. அப்புறம் இந்த ஆடு வளர்க்குறீங்களே, இது என்ன பலன் உங்களுக்கு? இந்த பக்கம் வந்துருங்க, வண்டி வருது. என்ன பண்றதுப்பா, அது கொடுத்தாலும் போச்சு. வேற என்ன வேலைக்கு போவீங்க? வேற என்ன வேலைக்கு போவீங்க? இந்த பக்கம் வந்துருமா? இந்த ஆடு மேய்க்கிறது தான். அப்புறம் வந்து இந்த ஆடு என்ன ஒரு எத்தனை வருஷம் பொறுத்து வியாபாரம் பண்ணுவீங்க? சரிம்மா. அந்த ஆடு போகுது, இப்போ கிளம்பிட்டாங்க அவங்க. 9 மாசம் வளர்த்து மேல இருக்குது. பாலுக்கெல்லாம் இந்த கடாவெல்லாம் குத்துருவோம், ஆட்டில் வச்சுக்குவோம். 6 மாசம் பொறுத்து வியாபாரம் பண்ணுவீங்க? 6 மாசம் இருக்குது. 9 பால் மேலே இருக்கணும். ஒரு வருஷம் தோராயமாக ஒரு வருஷம் கடா விற்றுருவோம். பொத்துன்னா எவ்வளோ? 5000 வைப்பீங்களா ஒரு ஆடு? அதுதான் உங்களுடைய வாழ்வாதாரம்? அதுதான். 6000, 7000, 5000 அது கம்மி கிடையாது. அது ஒரு கிலோ வந்து 1000 ரூபாய் விற்கிது. அது கம்மி கொடுக்க முடியாதுப்பா. சரிங்கம்மா. இந்த ஆடுலாம் கிளம்பிடுச்சு, அதனால கிளம்பிட்டாங்க. சமயத்தில் ஆடு வந்து காட்டுக்குள்ளே போயிடுது. இந்த அம்மா காட்டுக்குள்ளே இருந்தால் வந்தாங்க. தைரியமாக போடுறாங்க, நமக்கு பயமாக இருக்கு. எல்லா விலங்குகளும் இதில் இருக்குன்றாங்க. 4 பேர் 5 பேர் இருக்கிறோம். அண்ணா 3 பேர் இருக்கிறோம். சரிங்கம்மா. உங்களுக்கு மற்ற வேற வாழ்வாதாரம் கிடையாது? வேலை கூடங்களேன். இல்ல கவர்மெண்ட்ல தான் தரணும். இது வந்து எங்களை என்ன கட்சியெல்லாம் தெரிய போகுது. சரி. நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேம்மா. பசங்களாம் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டேன் எல்லாருக்கும். சரிங்கம்மா. நீங்கள் வந்து இப்போ அரசாங்கமாக இருக்குது. இந்த அரசாங்கம் உங்களுக்கு என்ன உதவி பண்ணியிருக்காங்களா இப்போ இருக்க கவர்மெண்ட்டு? அரசாங்கத்தில் வந்து உதவி பண்ணுவாங்க, காசு கொடுத்தாங்க. ஒரு 5000 போட்டாங்களே, அது மாதிரி கொடுத்தாரு. சரி. ஒரு 1000 மாசம் 1000 ரூபாய் போடுறாரு. அதை வச்சு தான் எங்களுக்கு பொழப்பு போய்க்கிறோம் நாங்க. ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. ஆட்டை வச்சுக்கினே அப்படியே எங்க போகுது. ஆட்டை வச்சுட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு உதவி பண்றாங்க, கொடுக்குறாங்கப்பா. சரி. ஒரு 1000 ரூபாய் போடுறாங்க ஒரு செலவுக்கு. அப்படி மாரி தள்ளி போகுது. ஏரி வேலைக்கு போறவங்க போறாங்க, திறந்து வைக்கல ஏரி வேலை. சரிம்மா. 3 மாசம் அதாவது இது தினசரி வேலை தராங்க, அந்த இதுக்கு போக மாட்டீங்க நீங்க? அதுக்கு தான் ஏரி வேலைன்னு சொல்லுவாங்க. ஏரி வேலை 100 நாள் வேலை திட்டம். அது கிடையாது, அது ரெகுலரா இல்ல. 3 மாசம் பெத்து வருது. 20 பேர் 30 பேருக்கு அப்படியே வைக்கிறாங்க, தொடர்ந்து வைக்கல. சரி. 20 நாள் வேலை கூட செய்யல ஒரு வருஷத்துல. அதாவது கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இல்ல. இப்போ வர புதுசா அமைகிற அரசாங்கம் வந்து உங்களுக்கு பர்மனண்டா ஒரு மாசம் 10000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா ஒரு வேலைக்கு போவீங்க. எந்த விவசாயம் இந்த மற்ற மாதிரி எந்த வேலைக்கு போவோம். இப்போ நடுக்குலாம் கூட போனா போய் 11 மணிக்கெல்லாம் வந்து ஆடு ஓட்டி வருவோம். சரிங்க. இவங்க வாழ்வாதாரம் வந்து 10 சொல்கிறாங்க, ஆடு விற்றதால வாழ்வாதாரம் 10 சொல்கிறாங்க. பட் அரசாங்கம் வந்து வரப்போகிற அரசாங்கம் வந்து இவங்களுக்கு மாதம் ஒரு சம்பளம் தொகை கொடுத்தாங்கன்னா, அதுக்கேற்ற வேலை கொடுத்தாங்கன்னா வேலைக்கு வரேன்றாங்க. உங்கள் ஊர் என்ன ஊர் சொன்னீங்க? கருநீலம்ன்ற ஊரில் இருக்காங்க. வரப்போறோம். சீக்கு வந்து மொத்தமே செத்து போச்சு. எது மாடா? கழிஞ்சு போயிடுது. ஒரு வாட்டி கை கொடுக்கும், அதனால செத்து போகுதுப்பா. ஒரு வாட்டி ஒரு லாபம் கொடுக்கும், ஒரு வாட்டி நஷ்டம் கொடுக்கும். ஓஹோ.
வேற எதுவும் இல்லை. நாங்க ஒரு 6 மாசம் திரும்பி மேய்ச்சி நாங்க ஒரு வருஷம் மேய்ச்சி நாங்க திருப்பி இங்கேயே 3 நாள் மேய்க்க மாட்டோம். இப்போ கைனி வெளில அறுவடை ஆயிடுதுன்னா கைனி இப்போ வர உங்களுக்கு ஓட்டு யாருக்கு போடுவீங்க நீங்கள்? யாருக்கு ஓட்டுக்கு யார் நல்லது உதவி பண்றாங்களோ எல்லாம் நல்லது செய்யறாங்க. ஆளை பார்த்து நல்லா பார்த்து போடுவீங்க. ஆமா நல்லது செய்யறாங்க. அரசாங்கம் வந்து இப்போ விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஆட்சி அமைச்சாக்கா எல்லாருக்கும் வந்து நான் வந்து அந்த அவங்க வந்து வசதி ஆறுகளுக்கு என்னவோ அந்த வேலையை போய் நான் ஏற்படுத்தி தருவேன்னு சொல்லியிருக்காரு. போடுறோம்பா. ஆமாம், சரிங்கம்மா சரிங்கம்மா. ஆமாம், வருமானம் வந்தா கூட மாத வருமானம் உங்களுக்கு யார் தராங்களோ அவங்க ஓட்டு போடுவீங்க. சரிம்மா, தேர்தல் அறிக்கையை பாருங்க, யார் உங்களுக்கு நல்லது சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் என்ன பண்ண நல்ல அரசியல் வந்தேன். நன்றிம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன். இந்த மாடு வளர்ப்பு பண்றீங்க, இது நல்ல ஒரு தொழில் தான். மாடு வச்சிருக்கீங்க, அதை வச்சு பால் கறக்குறீங்க. சரி, அதாவது கிராமப்புறத்தில் இந்த மாதிரி தான் தொழில். உங்களுக்கு அரசாங்கம் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சா நல்லா இருக்கும். சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். வர எலெக்ஷன்ல புதுசாக வரவங்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. நன்றிம்மா நன்றிம்மா. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேம்மா ஓகே. மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. இவங்ககிட்ட நான் பேட்டி எடுத்தேன், அருமையாக சொல்லியிருக்கேன். இவங்க வந்து வாழ்வாதாரம் தான் முக்கியன்றாங்க. இவங்களுக்கு மாதம் ஒரு 10,000 ரூபா வர மாதிரி இந்த ஆடு மேய்க்கிறது, இந்த மாடு வளர்க்குறது, இந்த தீவனங்கள்லாம் கூட விலை கம்மியாக விற்றா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நன்றி. வரப்போகிற அரசாங்கம் இவர்களையும் இவர்கள் நலன் கருதியும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். இது பெரிய காடு. இந்த காட்டில் வந்து மிருகங்கள்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க தைரியமாக காடு உள்ளலாம் போயிட்டு வராங்க. நன்றி.